Hi viewers, welcome to இளவரசி சுதாகர் யூடியூப் சேனல். என்னோட சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க எல்லா வியூவர்ஸ்க்கும் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய சந்தோஷத்தில் அவங்கக்கிட்ட எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு நாளைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு கிடச்சா கூட நம்ம ஏதோ ஒரு பெருசாக ஒன்று சாதிச்சிட்டோம், நீ சாதிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்குள்ளே வருது. ஏன்னா நான் வந்து யூடியூப் வீடியோ போட்டது வந்து எப்படின்னு சொல்கிறதுனா, என்னை வந்து எல்லோரும் ரொம்ப இவளுக்கெல்லாம் என்ன தெரியும், இவளுக்கு ஒன்றும் தெரியாது, ரொம்ப எங்கள் சொந்தக்காரங்க நான் நிறைய வீடியோ நான் சொல்லியிருப்பேன் எங்கள் சொந்தக்காரங்களாம் எவ்வளோ என்னை ஹார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க முன்னாடி நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு என்னை வந்து யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் நினைக்கிறாங்க. அப்போ 4 பேருக்கு நம்மளை தெரியணுங்கிறதுக்காக தான் நான் யூடியூப் வீடியோ ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் என்னை வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப அப்செட்டாகி உட்காந்தப்போ, உன்னை வந்து நேசிக்கிறதுக்கு இந்த உலகமே இருக்குது அப்படி சொல்லிட்டு யாரோ எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை தந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நான் அந்த வீடியோ ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு நான் போடும்போது வீடியோ எல்லாமே ரொம்ப மேக்கப் எதுவும் பண்ணாமல் ரொம்ப மனசுடைஞ்சு அப்படி தான் நான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் போட எனக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம், எனக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதையும் நீங்கள் பார்க்குறீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்மலாம் எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான், வீடியோ போடுறவங்க எல்லோரும். அப்படிங்கிற போது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் சொல்யூஷன் தேடிட்டு இருப்பீங்க, அதுக்கு வந்து ஒரு விடை கிடைக்கல அப்படின்னா கூட நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து நான் நிறைய வீடியோ போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நான் இப்போ உங்ககிட்ட வந்து என்ன டாபிக் பற்றி பேச போகிறேன்னா, கல்வி வந்து ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். கல்வி இல்லைன்னா ஒன்றுமே இல்லை நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம படிக்கலை அப்படின்னா நமக்கு எதுவுமே தெரியாது, இந்த உலகத்தை பற்றி எதுவுமே தெரியாது. ஒரு மாதிரி நமக்கு வந்து அடிப்படை அறிவு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து நமக்கு கொடுத்துருப்பாரு. உலகம்னா இது அம்மா, இது அப்பா, ஒரு 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 அடிப்படையான அறிவு நமக்கு தெரியும். ஆனால் அதுக்காக நமக்கு வந்து ஒன்றுமே தெரியாது அப்படிலாம் இருக்காது. ஆனால் கல்வி சம்மந்தமான ஒரு விஷயம் தெரியாது, எழுத தெரியாது. அப்புறம் வந்து ஒரு பேப்பரில் வந்து நமக்கு என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறது வந்து படிக்க தெரியாது. அதுக்கப்புறம் வந்து நம்மகிட்ட வந்து இந்த சொத்து பத்திரத்தால் வந்து கையெழுத்து, சிலவங்களுக்கு வந்து கையெழுத்து போட தெரியாது. அது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? ஏன்னா அப்படி படிப்பறிவு நம்ம இல்லாமல் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்மளை வந்து மதிக்கவே மாட்டாங்க. இவளுக்கு படிப்பு அறிவு கிடையாது, ஒன்றுமே தெரியாது. நாளைக்கு நம்ம வளர்ந்து வந்து நம்ம பிள்ளைங்களை படிக்க வச்சுருப்போம். அப்போ பிள்ளைங்களே நம்மளை பார்த்து நீ படிக்கலை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் குழந்தைகள் பார்த்தாலும் சரி, நம்ம அம்மா அப்பா படிக்காமல் இருந்தாலும் சரி, அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி வந்து பேரண்ட்ஸ் வந்து காயப்படுத்தாதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. நீ படிச்சிருந்தா உனக்கு தெரியும், நீ படிக்கலைல்ல அப்படி சொல்லாதீங்க. அவங்க படிக்கலை, நம்மளை படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லி அவங்க படிக்கலைனாலும் நம்மளை படிக்க வைக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதனால் யாரும் அப்படி காயப்படுத்தாதீங்க. படிக்கலைனாலும் படிப்போட முக்கியம் இம்பார்ட்டன்ஸ் அவங்களோட சூழ்நிலை, அவங்க படிக்காமல் இருந்திருப்பாங்க. அந்த முக்கியம் தெரிஞ்சு தான் நம்மளை வந்து படிக்க வைக்கிறாங்க. அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதனால் அப்படி யாரும் ஹார்ட் பண்ணாதீங்க. படிக்கிறதுனால நமக்கு அவ்வளோ ஒரு அந்த விஷயங்கள்லாம் படிக்கலை அப்படின்னா நமக்கு தெரியாது. அதனால் படிக்கிறது வந்து அவ்வளோ ஒரு முக்கியம். நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது வந்து நம்ம அம்மா அப்பாலாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு ஏதோ ஒன்று நம்மளை கஷ்டப்படுத்துன மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் படித்து முடிச்சுட்டு நம்ம ஒரு நிலைமைக்கு வரும்போது தான், ஐயோ நம்ம இன்னும் நல்லா படிச்சிருந்துருக்கலாமோ, நம்ம படித்த வேலைக்கு போயிருக்கலாமோ அப்படி சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. பெண்களுக்கு வந்து கல்வி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த கல்வி இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் சரி, நமக்கு அவ்வளோ பெரிய செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை வந்து அந்த கல்வி தான் நமக்கு தரும். அவ்வளோ ஒரு கல்வி வந்து முக்கியம். அதுக்கப்புறம் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், தைரியம், ஒரு பேங்குக்கு போனால் அதில் எப்படி செலவுனா நிரப்பணும், அப்படி எல்லா விஷயமும் நம்ம படித்தா மட்டும்தான் தெரியும். அப்புறம் ஒரு கடை வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த கடையில் வந்து கணக்கு வழக்கு பார்க்குறது, எல்லாத்துக்குமே படிப்பு அவ்வளோ ஒரு முக்கியம். அதனால் என் வீடியோ பார்க்குற வந்து குழந்தைகள்னாலும் சரி, பெரியவங்கனாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, குழந்தைகளை படிக்கிற பிள்ளைங்க பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தான் மெயினாக நான் சொல்லுவேன். படிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக படிப்போட அருமை தெரியவே தெரியாது. ஆனால் நம்ம ஃப்யூச்சரில் வந்து நம்ம ரொம்ப கவலைப்படுவோம். ஐயோ நம்ம படிக்கிற காலத்தில் ஒழுங்காக படிச்சிருக்கலாமோ. ஏன்னா அப்போ நமக்கு படிக்கிறது தான் வேலை, வேறு எந்த வேலையும் நம்ம அப்போ வந்து பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம எதிர்காலம் படிப்பை வச்சு தான் நமக்கு இருக்குது நம்மளோட ஃப்யூச்சர் அப்படிங்கிறது வந்து நம்ம பேரண்ட்ஸ் நம்ம படின்னு சொல்லுவாங்க. ஆனால் படிக்கலான்னு இவ்வளோ இஷ்யூஸ் வருங்கிறத அவங்க நமக்கு சொல்ல மாட்டாங்க. அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் கூட என் லைஃப்பில் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் பிஏ இங்கிலீஷ்
படிச்சிருக்கேன். ஆனாலும் இன்னும் அதிகமாக படித்து நம்ம எதுக்காவது ஜாப்புக்கு போயிருக்கலாமோ அப்படின்னு நம்ம யோசிக்கிறதோட முன்னாடியே நம்ம நல்லா படித்து ஒரு ஜாப்புக்கு போனோம்னா எல்லாருக்குமே நல்லது தானே. அதனால நான் சொல்கிறேன், படிப்பு வந்து அவ்வளோ ஒரு முக்கியம். அதனால் படிக்கிற வயசில் நல்லா படிங்க. நல்ல ஒரு டார்கெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணும், ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும்னு சொல்லி டார்கெட் பண்ணிவிட்டு அந்த வேலைக்காக படிங்க. நல்லா படிங்க. படித்து உங்களோட திறமையை நல்லா வளர்த்துக்கோங்க. நமக்குள்ளே நிறைய திறமை இருக்கும். படிக்கிற வயசில் நம்ம கற்றுக்கிட்டோன்னா அது இன்னும் நமக்கு நல்லா அப்சர்வேஷன் ஆகும். அந்த வயசை கடந்துட்டு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படிலாம் யோசிக்காதீங்க. படிக்கிற காலத்தில் தான் அந்த படிப்பு வந்து நம்ம மனசுக்குள்ளே நல்லா அட்ராக்ட் ஆகும். அதனால் படிப்பு வந்து அவ்வளோ ஒரு முக்கியம். நல்லா படிங்க. நம்ம ஃப்யூச்சர் அந்த படிப்பு தான் தீர்மானிக்கும். படிக்கலைன்னா நம்ம ஃப்யூச்சரில் ரொம்ப கஷ்டப்படுவோம். அதுக்கப்புறம் வந்து பெண் குழந்தைகளாக இருக்கீங்க, பெண் பிள்ளைங்களாக இருக்கீங்க அப்படின்னா நல்லா படிங்க. உங்களுக்கு தான் படிப்பு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து என் வீடியோ வந்து குழந்தைகள் பார்ப்பீங்க, ஆண்கள் பார்ப்பீங்க, பெண்கள் எல்லாருக்குமே படிப்பு முக்கியம்தான். ஒருவேளை நீங்கள் படிச்சிட்ருப்பீங்க, இல்லைன்னா உங்கள் பிள்ளைய படிக்க வச்சுட்ருப்பீங்க. எல்லாருக்குமே படிப்பு முக்கியம். அப்படிங்கிறது வந்து படிப்பால் எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ஒரு கதையும் உண்டு. கல்வியா, செல்வமா, வீரமா, இந்த 3ல் வந்து எது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு பழைய படத்தில் எம்ஜிஆர் இல்லை, சிவாஜி படத்தில் வந்து நான் பார்த்துருக்கேன். அதில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொல்லுவாங்க. சில பேர் வந்து வீரம்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து கல்வி செல்வம்னு சொல்லுவாங்க, சில பேர் அறிவுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த 3ல் பெருசு வந்து கல்வி செல்வம் தான். ஏன்னா நமக்கு கல்வி இருந்தால் அந்த 2 செல்வமும் நமக்கு கிடச்சிரும். படித்தா நல்ல தைரியம் வரும். தைரியம்னா வீரம் தானே. அதுக்கப்புறம் வந்து அந்த அறிவு தான் நம்ம செல்வத்தை நம்மக்கிட்ட எப்படி வருது அப்படிங்கிறது வந்து நமக்கு அந்த மூளையானது நமக்கு யோசிக்கும். அறிவு இருந்தால் நமக்கு எல்லா செல்வமும் நமக்கு கிடைக்கும். அதனால் கல்வி வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான ஒன்று. எல்லாருக்கும் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.